கொஞ்சம் ஒரு 2 அகலம் தள்ளி இருக்கட்டும். லேசாக ஷாக் அடிக்குது. கட்டிடம் மதியவன் புத்தியின் உரைபவ கற்பனை என்பன கதிரேகும் மத்தமும் மதியமும் மனித்திடம் மற்போது திறமைய மதையானை மத்தால வயதானே முத்தமிழ் முதல்வனை மற்றபின் மலப்போது பணிவேகும் முத்தமிழ் அடைவினை முற்பது கிரிதனி முற்பட எழுதிய முதல்வோனே முப்பூரும் எரி செய்த அச்சுவனோடு ரதம் அச்சது பொடி செய்து அறிவீரா அச்சுவேர் அழுவோடு துப்புரம் மணிப்படம் அப்பூரம் அதனடி விபவாகி அக்கூட மகளுடன் அச்சிறு முருகனை அச்சான மலமறு பெருமாறு. இது திருப்புகள். எதுக்காக திருப்புகளை சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரும்புகள் கிடைக்க என்பதற்காக இந்த திருப்புகளை சொன்னது. அதனால திருப்புகள் எப்போதும் நம்ம படிக்கணும். சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாறும், சிவசிவ என்கிற தேவரும் மாறும், சிவசிவ என்ன சிவன் என்கிறாங்க. நமச்சிவாயே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயே நானறி நிச்சயம், நமச்சிவாயே நான் நவிந்து ஏற்றுவேன், நமச்சிவாயே நன்னறி காட்டுவேன். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நடைபெறுத்த துணையின் தமிழ் ஒழுங்கும் நச்சுவையே அகத்தை கிழங்கு அகங்கருக்கும் தொழுமர் உடற்போயிற்கேற்ற விளக்கு வளர்ச்சிமை இமய பொருட்கள் விளையாட இளமன் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் போன கிடந்து நின்ற ஒருவர் திருவுள்ளத்தில் அளவுலகை எழுதி பார்த்திருக்கும் உயிரோயுமே மதுரவாய் மணக்கும் குளக்கால் ஏந்து மேல வங்கியும் கூலியே வருகிற மலையத்து வசம் பெற்ற பெருவாழ்வே வருக. இது மீனத்தமிழ் பிள்ளை தமிழ்ல குமரகுருசாமிகள் நன்று. விழிக்கு துணை மலர் மின்பாதங்கள் மெய்மை கொண்டால் ஒலிக்கு துணை முருகால் என நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலு செங்கோடு மயூரமே. போலியர்கோன் வெட்பொழிந்து புகழியர்கோன் கலர் போட்டி ஆயிமிசை கல்வெடுப்பில் அனந்தபிரான் அடி போட்டி வாலித்திரு நாவலூர் வந்தொண்ட படம் போட்டி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போட்டி. பெரும் மதிப்புக்குரிய இந்த அதாவது பெருமையும் பெரும் பலரால் புகழப்படக்கூடிய அருமையாக சிவபக்தர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அதாவது மகா சிவராத்திரி, இந்த மகா சிவராத்திரியில் கூடியிருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, அன்பு தாய்மார்களே, சிவனடி செல்வர்களே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இப்போ உங்களிடம் சில கேள்வி நான் கேட்கணும். என்ன கேள்வின்னா, சிவன் என்றால் என்ன? ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். சொல்ல நீங்க திருவாசகம் படிக்கிறீங்களா? சிவம் என்றால் என்ன? ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள். இன்னொரு என்னன்னா, இறப்பு சிறப்பு இல்லாத ஒரு கடவுள் யாருன்னா சிவன் தான். ஈடு இல்லாத ஒரு சிவபெருமான். சிவனோடு ஒக்க தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பது இங்கே யாவரும் இல்லை. புவனம் கடந்திட்டு பொன்னொழி மின்னும் சமல தலைமுறை தாமரையானே. ஒன்று கண்டீர் உலகிற்கு ஒரு கண்ணீர், நன்று கண்டீர் அது நமச்சிவாய கண்ணீர். தின்று கண்டோருக்கு வென்று கண்டோருக்கு மெத்தேர்ந்து இருக்கும், தின்று கண்டோருக்கு திட்டித்தவாறு. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பொருள். அதாவது என்னன்னா, 100 கோடி பிரமணர்கள் வந்தனர். 100 கோடி பிரமணர் இறந்துனாங்களாம். 6 கோடி பெருமாள் வந்தனர். அதாவது கங்கை மணல் ஒக்கும் இந்திரன் அப்படி கொடுத்துங்களா. 100 கோடி பிரம்மர்கள் வந்துட்டாங்களா, 6 கோடி திருமாலும் அங்கனே. நான் ஏறு கங்கை, கங்கை மணல் என்ன எவ்வளவு இருக்கும், அது போல இந்திரர்கள் இறந்தாங்களாம். ஈடு இல்லாதவன் யாருன்னா ஈசன் ஒருவனே. ஈசனுக்கு ஒரு பெரிய இதான இறப்பு பிறப்பு இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி. பாட நான் கேட்டையும் வார்த்தடங்கள் மாதவ வளர்வியோ வச்சையோ நிச்சயவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்துவதற்கு நீதிவாய் கேட்டாலும் மின்னி மெய் மறந்து போதார் அமையின்மை நின்றால் புரட்டால் ஏதேனமாகால் நீரே எம் தோழி பரிசு ஏழுவோர் என்பார். திருவம்பாயில வந்து மாணிக்க வாசன் எங்க பாடுறது, எங்க பாடுறது பாட்டு திருவண்ணாமலையில பாடுறது. அதாவது என்னன்னா, நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். உலகத்திலேயே இறப்பு பிறப்பில்லாத ஒரு தெய்வம், உலகத்திலேயே
எல்லா கடவுளுக்கும் மேன்மையானவர். அதே போல அத்தனை சக்திகளும் அவர்கிட்ட உண்டு. மற்ற தெய்வங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். சிவபெருமானுக்கு மட்டும் 5 தொழில். என்னென்ன தொழில்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். எங்க இது நடக்குது? சிதம்பரத்தில் நடக்குது. எங்க நடக்குது? சிதம்பரத்தில் நடக்குது. அப்ப படைத்தல், காத்தல், முடுக்கையிலிருந்து படைக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகும்? நான் படைச்சதை காக்குறாரு. அதுக்கு பிறகு நான் காத்ததை அழிக்கிறாரு. அழிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? நான் மாயையை மறைக்கிறாரு. அதே பிறகு என்ன பண்றாரு? நான் அருளல் பண்றாரு. அந்த காலை பிடிச்சிக்கோ, இறைவனுடைய திருவடியை நீ பிடிச்சிக்கோ. ஏன் காலை காமிச்சாரு? இறைவனுடைய திருவடி தான் நம்மளை கரை சேர்க்கும். மற்ற எதுவுமே நம்ம கரை சேர்க்காது. எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இந்த பிரிவோட அது முடிஞ்சு போயிடும். நான் இறைவனுடைய திருவடி தான். ஒவ்வொரு பிரிவுக்கும் இறைவன் தான் நமக்கு அப்பா அம்மா. ஒவ்வொரு பிறவிக்கு யாரு? இறைவன் தான் அப்பா அம்மா. அதனால 7 பிறவியும் என் தாயோடு அப்பன் அன்றே சிவனுக்கு எழுதி வைத்த ஆவணம். சொல்ற திருமூலர் சொல்ற, எத்தனை 7 பிறவி அன்னைக்கே எனக்கு அப்பா அம்மா யாருன்னா சிவபெருமான் தான். முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன், தன்னை ஒப்பாய் இல்லாத தலைமகன், தன்னை அப்பாயினில் அப்பனமான், பொன்னை ஒத்த போலகத்தனே. திருமந்திரம். இப்போ திருமந்திரம், திருவாசகம், தேவாரம். திருவாசகம், தேவாரம் என்பது தோத்திரம், தோத்திரத்தில் பாடுறது. திருமந்திரம் என்பது சாத்திரம். இரண்டுக்கும் புரிஞ்சுக்கணும். அது ஆகம முறைக்குள் வரும் திருமந்திரம். இப்ப நீ திருவாசகத்தை நம்ம படிக்கிறேன்னா, திருவாசகம் என்பது மெய்ப்பொருள் உணர்த்துதல். இறைவன் இருக்கிற அந்த நிலையை உணர்த்துறது மெய்ப்பொருள். இறைவனை 4 முறையில நீங்க வணங்கலாம் என்பதற்காக சரியே, கிரியை, யோகம், ஞானம். அதாவது என்னன்னா, ஞான சம்பந்தர் குழந்தை, இறைவன் அப்பா, அப்பாவுக்கும் பையன கோடவும் தற்புத்திர மார்க்கம். புரியுதுங்களா? அதே போல நாவுக்கரசர் அவர் தொழிலாளி, இறைவன் இறைவன் எஜமான். அது என்ன மார்க்கம்? தாச மார்க்கம். இறைவன் என்னுடைய நண்பன், நான் அவருக்கு தோழன். அது யாரு? சுந்தரன். இறைவன் என்னுடைய காதலன், நான் அவருடைய காதலி. அது மாணிக்கவாசர். இதுக்கு என்ன அர்த்தம்? இது விஷயம் புரிஞ்சுங்க. அந்த குழந்தை பாடின பாட்டெல்லாம் உணர்வு தூண்டக்கூடிய பாட்டு, உணர்வோட பாடக்கூடியது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஒரு வார்த்தம்னா நன்னறி உயிர்ப்பது வேதம் நாங்கிடம் மெய்ப்பொருளாவது நாம நமச்சிவாயே. நன்றுடையானே, தீதில்லானே, நரை வெள்ளேறு ஒன்றுடையானே, உமை உருவாக உடையானே, சென்றடையாத திருவுடையானே, சிராப்பள்ளி கொண்டுடையானே, கூற என் உள்ளம் குளிரமே. நாளாய போகாம நஞ்சலியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மன நெஞ்சே. அரண்ணாமே கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுப்பா திருமறையில் போலாய் நீக்குவோய் போலி என் பெருமானே. மறைவுடையாய், தோளுடையாய், வார்த்தடைமேல் வளரும் பிறையுடையாய் பிங்கஜனை என்று உன்னை பேச்சினல்லால் குறைவுடையார், குற்றவாராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், இடர்கலைவார், நெடுங்கலமே. இது இந்த குழந்தை பாட்டுல எப்படி உணர்வோட பாடுற பாட்டு. உணர்வு பாருங்க, அதுல யாரு வன்மையா இருக்காது. ஆனா அடுத்து நாவுக்கரசர் பாடுற பாட்டு எது? நாவுக்கரசர் பாட்டு உறுதியான பாட்டு. இறைவனை கெஞ்சிறாரு. எப்படி சொல்றாரு? முதல் பாட்டு என்ன சொல்றாரு? கூட்டாய்வார் விளக்கிலே கொடுமை பல நான் செய்து நான் அறியேன் ஏற்றே நடிக்க இரவு பகலும் பிரியாது வணங்குவேன் எப்பொழுதும் தோற்றாய் நயத்தில் அகம்பரியே குரலோடு துடுக்கி முடிக்கிட ஆற்றே நதியை கடியில வீரானாட்ட உரைமான. அவரை அந்த உறுதி எப்படி இருக்குங்கள? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசி தென்றலும் நீங்கில வேலியில மூசு வண்டுரை பொய்யும் போன்றதை ஈசன் எந்த இணையடிங்களே. சொட்டுணை வேதியர் ஜோதி வானவன் பொட்டுணை திருந்தடி பொருத்தி கைத்தொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிடும் நட்டுணை ஆவது நமச்சிவாய். அப்ப பாருங்க, அது எப்படி உறுதியா சொல்ற. சுந்தர் எப்படின்னா உரிமையா பாடுறாரு. ஏ பித்தா உரிமையா பாடுறாரு. நண்பன் நம்ம திட்டுவாங்க வர பைத்துக்கார அப்படி சொல்லியா அப்படி பாடுறாரு. பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளா எட்டா மறவாது நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருந்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் அல்ல பொன்னார் மேனியனே
புலித்தோலை அரங்கி செய்து மின்னா செஞ்சடை மேல் வெளிக்கொண்டு அணிந்தவனே மண்ணே மாமணியே மரப்பாடி உள் மாணிக்கமே அன்னே உன்னை எல்லாம் நீ யாரே நினைக்கணும் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே போதமும் திருவும் புணர்ப்பானே பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பறிப்பானே என்ன தன்மை என்று அறிய ஒன்னா எம்மானே எளிவந்த பிரானே அன்னம் வயதும் பயப்பழி ஆரூரனை மறக்கலாமா அப்படிங்கிற உரிமை எப்படி உரிமை இருக்கு. மாணிக்கவாசன் எப்படி பாருங்க உருக்கமா பாடுறாரு. அங்க பாருங்களேன் எப்படி உணர்வு, அப்புறம் அந்த பிறகு உறுதி, இவர் உரிமை, அவர் உறக்கம், அப்படியே உறக்கம். அப்ப எப்படி அழுகுறாரு, அழுதே போறாரு. அழுது அழுது அடியாடைந்த அன்பன். ஆமா, அதனால்தான் தமிழுக்கு ஒரு என்ன பேருன்னா அழுதே, தமிழ்ல அழுதே பாட்டு பாடுறவங்க அவங்க. அழுதே இறைவனை அடித்தவங்க யாரு? நாம அழுதே சம்சாரத்துக்கு போறது இல்லை. புரியுங்களா? அப்ப எப்படி பாடுறாரு பாருங்கப்பா மாணிக்கவாசகர். நமச்சிவாய வாழ்க. ஏன் நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னாரு? நமச்சிவாய வாழ்க. அது மொத்தம் எவ்வளவு, எத்தனை பதிகம்? நமச்சிவாய திருவாசகம் மொத்தம் எத்தனை பதிகம்? 51 பதிகம். 51 பதிகம் இல்லையா? அப்ப 51 பதிகம் இருக்குது. மொத்தம் எத்தனை பாட்டு? 658. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க? ஈஸியா வச்சுக்கலாங்க. எப்படி வச்சுக்கலாம்? நமச்சிவாய வாழ்க, நாடன் தாழ் வாழ்க, இமை பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. இப்ப ஒரு விஷயத்துல போட்டுங்க, கோவிலியாண்ட குருமணியா குரு மனிதனா? மனிதனா? மனிதன் ரெண்டு சொல்லுவாங்கல்ல. குருமணி கோவிலியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க. ஆகமம் வாய்ந்த அந்நியப்பன் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. பிறப்பருக்கும் பிங்கஜன் தன் பெய்கல்கள் வெல்க. பிறந்தாருக்கு சேயோன் பூங்கலல் வெல்க. கரங்குயர் உளமையிலும் கோன்கலல் வெல்க. சிறங்குயர் ஊங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க. ஈசன் அடி போட்டி, எந்தை அடி போட்டி, தேசன் அடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேயத்தில் நின்ற நிமலனடி போட்டி, மாயா பிறப்பருக்கு மன்னனடி போட்டி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போட்டி, ஆரா அமுதம் அருள்மலை போட்டி. சிவன் அவன் சிந்தையில் நின்று அவனவர்களால் அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முன்னை தினை முழுதும் எப்படி படிப்பீங்க? ஓய உறப்பின் படிக்கூடாது. மோய மோயனா வேரோடு அது பண்ணணும். ஓயனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் உட்காந்து படிக்கிற போல ஆயிடும். மோய உரைப்பவன். இப்ப என்னன்னா எப்படி வருது? 6, 5, 8 658 பாட்டு. இன்னொரு மெத்தட் சொல்ற பாருங்களேன். இப்ப திருவாசகம் மொத்தம் எத்தனை பதிகம்? 51. 51 இருக்குல்ல, 6 வந்துச்சு இல்லையா? நமச்சிவாயம் எத்தனை எழுது? 5 வந்துச்சு இல்ல? இது எத்தனை திருமுறை? 658 பாட்டுதான். இப்படி ஒரு கணக்கு இருக்குல்ல. 51 பதிகம்னா 6, நமச்சிவாயம் 5, அப்புறம் என்ன 8ஆம் திருமுறையில் வச்சுக்கிது பாருங்களா? அப்ப 658. இன்னொரு முறை சொல்ற பாருங்களா? இப்ப நமச்சிவாயம் வருதுல 5 அப்படி வருதுல. எப்படி பண்ணா சரவண பவ 6 புரியுங்களா? நமச்சிவாயம் 5, ஓம் நம நாராயணா 8, 658 இப்படி சொல்லலாம். இப்ப பாருங்களா? இப்ப என்ன ஒரு விஷயம்னா, ஏன் ஈசனடி போட்டி அந்த இத்தினடி ஏன் போட்டாரு? ஈசனடி போட்டி, எந்த அடி போட்டி, தேசனடி போட்டி, சிவன் சேவடி போட்டி, நேயத்தின் என்ற நிமலனடி போட்டி, மாயா பிறப்பருக்கு மன்னனடி போட்டி, சீரா பெருந்துரை நம் தேவனடி போட்டி, ஆரா அமுத அருள்மலை போட்டி. ஏன் இத்தனை அடி ஏன் போட்டாரு? இத்தனை அடி ஏன் போட்டாரு? மாணிக்கவாசர் அது மாற்றி மாற்றி எழுதிருக்குல்ல. ஒரு பாடல ஒரு அடி 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 அடியா ஏன் போறாருன்னா, இறைவன் அடிதான் நம்மளை கரை சேர்க்கும், மற்ற எந்த செல்வங்களும் நம்மளை கரை சேர்க்காது என்பதுதான். அதனால்தான் என்ன சொன்ன ஒரு பழமொழி, அடி உதவும் இறைவனோட அடி உதவும் அண்ணன் தம்பி உதவாது. அதனாலதான் மாணிக்கவாசர் இவ்வளவு போறாரு. வள்ளுவர் என்ன போறாரு? வள்ளுவர் என்ன பண்ணாரு? தனக்கு ஓமை இல்லாத தாழ் சேர்ந்தருக்கு மனக்கவலை மாற்றலா இருக்குது. அப்புறம் என்ன போறாரு? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவன் அடி சேர. இந்த அடிதான் ஒரு
ஊரும் சதமில்லை, முற்றாரும் சதமில்லை, முற்று பெற்ற பேரும் சதமில்லை, பெண்டீரும் சதமில்லை, சீரும் சதமில்லை, செல்வமும் சதமில்லை, இஜகத்தில் யாரும் சதமில்லை, நின்றால் சதம் கட்சி ஏகமன. அப்ப ஏன் இவ்வளவு அடி போட்டாரு? ஏன் இப்ப எத்தனை அடி வருது கணக்கு போடுங்க. ஈசன் அடி போட்டு எத்தனை அடி வருது? ஈசன் அடி போட்டு, எந்த அடி போட்டு, தேசன் அடி போட்டு, போட்டு மாயா 8 வருது இல்ல? ஏன் 8 போட்டாரு? அவர் என்ன டிராபிக்காரா 8 போட சொல்றதுக்கு? ஏன் 8 போட்டான்னா நம்ம உடம்பு எஞ்சான் உடம்பு நம்ம கையில் இருந்தா 8 ஜான். ஒரு மனிதன் செத்துட்டா அவனுக்கு 6 அடியா 8 அடியா? நீ சினிமா பாட்டு பார்த்து சொல்றீங்க ஆடி அடங்க வாழ்க்கையில 6 அடி. ஒரு மனிதன் வாழ்க்கையில முழுமையா வாழ்ந்து அவன் இறந்துட்டா 8 அடி. ஏன்னா 2 பேரும் இறங்கி வைக்கணும்ல. நான் கீழே இருந்து தூக்கி போட்டேன் என்கிட்ட பணம் கொடுத்துட்டு. அப்ப 8 அடி போடுங்களா? அதனால்தான் 8 அடி அவர் போட்டார். இந்த 8 அடி உடம்புக்கு 8 அடி உடம்பு மனிதன் நீ பிறந்து இருக்கிறப்ப இறைவனுடைய திருவடியை பிடிச்சிவார். எது சிறந்த செல்வம்? செல்வம் நெடுமாடம் சென்று சேர்வோங்கி செல்வம் மதித்தோங்கி செல்வம் உயர்கின்ற செல்வருவால் தில்லை சிற்றம்பாலம் வாழும் செல்வம் கலகத்தை செல்வமே செல்வம். எது செல்வம்? இறைவனுடைய திருவடி தான் செல்வம். அதனால்தான் இறைவன் ஒருத்தருக்கு தான் அம்மையப்பன் பேர். அம்மை அப்பன் பேர். அம்மையப்பன் யார் சொல்லுவாங்க? ஏன் சொல்றாங்க? அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் விளைந்த ஆரமுதே. அப்புறம் சொல்லுங்க. பொய்மையை பெருக்கி பொழுதனை சுழிக்கு பொருட்கள புலையன் தனக்கு செம்மையாய சிவபெருமானிக்க செல்வமே சிவபெருமான இம்மையும் இல்லை. இப்ப புரிஞ்சுங்களா? ஏன் சிக்கனை பிடிச்சுன்னு சொல்றாரு? ஏன் சிக்கனம் சொன்னாரு? மூச்சு வந்துருங்களா சிக்கனமா இருக்கணும். மூச்சு அதிகமா செலவு பண்ணக்கூடாது. அது இருக்குல்ல? பணத்தை சிக்கனமா வச்சுக்கலாம் சார். அது செலவு மூச்சை சிக்கனமா வச்சுக்கணும். ஏன் சிக்கனா வச்சுக்கணும் சொல்லுங்களா? ரொம்ப ஓடினா மூச்சு வேகமா போகும். அந்த நேரத்தில் காப்பி டீயை போட்டீங்கன்னா கையில் ஆடும். ஏன்னா உடம்புல ஒரு மூச்சு அளவு என்னன்னா நம்ம உடம்பு எப்படிப்பட்டதுன்னா நல்ல புரியுங்கள இறைவன் அங்க கூட்டு பண்றாங்க. சிவபெருமான் இருக்கிறாரு. இப்ப நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு என்ன பேரு? பிராண வாயு. இந்த பிராணம் எங்க இருக்கு? அந்த வாயு. அந்த வாயு எப்படி இருந்தோம்? அதை ஃபயர் பண்ணது வந்திருக்கிறார். அவர் தான் சிவபெருமான். அதை ஃபயர் பண்ணதுனால வெளியே வரும்போது சூடா வரும். நல்லா புரியுங்களா? அந்த சிவபெருமான் எங்க இருக்கிறாரு? நம்ம உடம்புல 6 ஆதாரம் இருக்குது. நல்லா புரியுங்க. ஒரு லிங்கத்தை வணங்குன்னா எத்தனை தெய்வத்தை வணங்குறது சமம் சொல்லுங்க? ஒரு லிங்கத்தை நம்ம வணங்குறோம்னா லிங்கம் என்பது அருவம். அருவம் என்பது ஒண்ணுமில்லாத ஆகாயம். வெட்ட வெளி என்று மெய்யென்று இருப்பதற்கு பட்டயம் எதுக்கடி புறம்பார். மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பதற்கு தேங்காய் பால் எதுக்கடி புறம்பார். தாவாரம் உண்டு தனி ஒரு வீடுல தேவாரம் எதுக்கடி புறம்பார். பாட்டு சொல்லிக்கிறார்ல. அப்ப என்ன ஆகும்னா இந்த வெட்ட வெளியில் நம்ம மனத்தை செலுத்தணும். அந்த வெட்ட வெளியில ஒளி புரிந்த ஒரு இதுதான் அது சிவமா இருக்குது. நல்லா புரியுங்க. அப்ப அந்த இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஒளி, அதாவது அருவமா இருக்கிறாரு, உருவமா இருக்கிறாரு, அருவுருவா இருக்கிறாரு. அருவம் அருவுரு இந்த நடுவுல இருக்குது இல்ல? அருவத்துல இருந்து அருவுரு இருக்குதுல்ல? இதுல உருவமும் இருக்காது அருவமா இருக்காது. ரெண்டும் மாறுபட்டு அதுல இருந்துதான் சிவபெருமான் லிங்கோபத்தரா தோண்டி பிரம்மாவுக்கு விஷ்ணுக்கு காட்சி கொடுத்தார். நான் இங்க இருக்கிறேன். அதுதான் இப்ப 12 மணி நடக்கிற லிங்கோபத்தர பூஜை. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பார்வதி பலகாலம் தவம் இருந்து நான் உடம்புல பாதி நான் ஒன்றும் ஏன்னா நான் பக்கத்தில் நிற்க மாட்டேன். உடம்புல இருந்தா என்ன வெட்டி எடுக்க முடியாது. அதனால உடம்புல பாதி வேணும். பார்வதி கேட்டேன்னா உடம்பு சேர்த்து அர்த்த நாரி. அர்த்தம்னா பாதி. நாரினா மோடி சொல்றல நாரி நாரி சக்தின்னு. நாரினா பொண்ணு. என்ன புரியுதுங்களா? நான் பொழுக்க பொய் உரைத்து நன்னீரையும் தேடி நல ஒன்றாதி யார நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற பொட்டலில் போல் பொலபலவன கலகலவன புதல் வரை பெறுவீர். காப்பதற்கு வகையிலேயே கைவிடவும் மாட்டீர். கவர் பிளந்த மரத்துளியை கால் முளை தூட்டு ஆப்பதனை அசைந்து விட்ட குரங்கனை போல் கிடந்துழவீர் கிடந்துழார். என்ன பண்ணுங்கள குடும்ப கட்டுப்பாடு அன்னைக்கு சொன்ன குடும்ப கட்டுப்பாடு அன்னைக்கு சொல்லிட்டாரு பட்டியல. நல்ல பாருங்க. ஆதார் கார்டு யார் சொல்லுது? இப்போ மோடி ஆதார் கார்டு கொண்டு வந்துக்கிறாரு. நீங்க வீட்டில் ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, கேஸ் கார்டு இருக்குது, ஓட்டு கார்டு இருக்குது, எல்லாம் கார்டு இருக்குது. சுடுகாடு ஒன்று இருக்குது இல்ல? எல்லாம் கார்டு இருக்குது இல்ல?
புரியுங்களா? அந்த சுடுகாட்டில் ஒரு கார்டு இருக்குங்களா உங்களுக்கு? முத ஆதார்னு சொன்னவர் யார் தெரியுங்களா? வள்ளுவர் தான் சொன்னார். ஆதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேர் ஆதார். அந்த ஆதார் கார்டு இறைவனடி சேர்த்து ஒரு ஆதார் கார்டு வேண்டா. அந்த ஆதார் கார்டு எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். நம்ம அறிவு இருக்குதுல்ல, நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா, அறிவு எப்படிப்பட்ட அறிவு இருக்குல்ல, அறிவால் தான் கோவம் வரும், மனசால கோவம் வராது. அறிவால் தான். இப்போ நல்லா பாருங்களேன், இப்போ இந்த அம்மா இருக்கிறாங்க, இந்த ஐயா இருக்கிறாங்க, அவரை கேட்கலாம், ஐயா நல்லா இருக்கிறீங்களா? அம்மாவை கேட்கலாம், ஐயா அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கேன். வீட்டில் பசங்களாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறேன், சௌகரியமாக இருக்கிறோம், பசங்க நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கிறோம், எப்படி வீட்டு வசதி நல்லா இருக்கேன், பரவாயில்லைங்க, நல்ல வீடெல்லாம் நல்லா வசதியாக இருக்குது, எல்லாம் பாருங்க சொல்ல சார்ந்தாருங்க. அம்மா அவங்க அறிவு இருக்குதானே? யோ யார் பற்றி கேட்குற? அறிவு வந்துச்சு இல்லை இவெல்லாம் கேட்டு வந்ததும்மா அவனுக்கு அறிவு இருக்கு. யோ இவ்வளோ நேரம் கேட்டு இன்னும் என்ன பார்த்து அறிவு இருக்கு நான் கேட்குறேன். அறிவு தான் கோவத்தை விட்டு பண்ணது. இந்த அறிவு எப்படி இருக்குதுன்னா, நம்ம படிக்கிறதுலாம் காது வழியாக போகுது, அது மூளை வழியாக நின்று போகுது. இந்த மூளை வழியாக நிற்கிற அறிவு என்ன பண்ணா, உலகப்பற்றை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகப்பற்றில் இருக்கும் போதுல போலியான பற்று, பொட்டாட்டிக்கிட்ட நடிப்பான், உள்ளகிட்ட நடிப்பான், எல்லாம் என்ன தெரியுமா, ஃபோனுக்கிட்ட நடிச்சிட்டு இருப்பான். ஆமாம், கேட்டால் என்னன்னா பொண்டாட்டிக்கிட்டே இல்லை, பொண்டாட்டிக்கிட்ட டச் வச்சுக்கிறது இல்லை, பிள்ளைகிட்ட டச் வச்சுக்கிறது இல்லை, அப்பா அம்மா கிட்ட டச் இல்லை, நல்ல குருநாதர்கிட்ட டச் வைக்கல, லைஃப் ஃபுல்லாக டச் போடும். நல்லா புரியுது. அதுக்கு டச் போனது அந்த டச் போனில் ஒரு விஷயம்